மாணவர்களே எல்லாருக்கும் வணக்கம். பிசிக்ஸ் எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பீங்க. மோரோவர் எல்லாமே முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த ஒரு குறிப்பிட்ட கேப், அதாவது இன்னைக்கு நைட் வரைக்கும் ஒரு டைம் இருக்கு. சில பேர் ஃபுல்லா படிப்பீங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி நான் நம்ம சேனல்ல வந்து 2 கொஸ்டின் பேப்பர் வந்து நான் பப்ளிஷ் பண்றேன். அந்த கொஸ்டின் பேப்பரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் பேப்பரு. கண்டிப்பா இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக ஆஃப் இயர்லி எக்ஸாம் 2024ல் நடந்த எக்ஸாமினேஷனுக்கான கொஸ்டின் பேப்பர். இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் இருக்கிறது எல்லாமே படிச்சுக்கோங்க. இதோட ஆன்சர் கீயும் சேர்த்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். ஸோ எது எதெல்லாம் படிக்கணும், எந்த மாதிரி மெத்தடில் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மொரோவர் படிச்சிருப்பீங்க. சிலது மட்டும் நான் ஹிண்ட்ஸ் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட சேர்த்து இன்னொரு வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 2 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இது ஒரு கொஸ்டின் பேப்பர், இன்னொரு கொஸ்டின் பேப்பரும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 கொஸ்டின் பேப்பரையும் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் 70 மார்க்ஸுக்கு 40லேருந்து 50 மார்க் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்தே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றது எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்றது இருக்குது. சப்போஸ் எதுவுமே படிக்கல, இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னவங்க ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்கிற ஒரு 4 லெசன் கண்டினியூஸாக இருக்கிற 4 லெசன் படித்தாலும் போதும். அதோட சேர்த்து லாஸ்ட் 10th லெசனும் 11th லெசனில் இருக்கிற சில யூசஸ், சில அப்ளிகேஷன் சார்ந்து பார்த்துக்கிட்டா கூட போதும். அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க்கு இல்லைன்னா 3 மார்க்கு வரும். ஸோ மொத்தமாக பேட்டர்ன் படி 15 1 மார்க் வரும். அதுக்கப்புறம் அதுலேருந்து 2 மார்க் வந்து 6 எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் 1 கம்பல்சரி கேட்பாங்க. கம்பல்சரி எய்தர் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லைனா தியரி மாதிரி கேட்பாங்க, சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக மோஸ்ட்லி ப்ராப்ளமாக தான் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6 3 மார்க் எழுதணும், 5 வந்து நமக்கு 5 மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ மோரோவர் எல்லாருமே 5 மார்க் அட்டன் பண்ணுறீங்க. 25 மார்க் ஈஸியாக வந்துடும். எதில் நிறைய மிஸ் ஆகும்னா இந்த 2 மார்க்லையும் 3 மார்க்லையும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வைஸாவோ இல்லைனா வந்து தியரி வைஸாவோ மிஸ் ஆகும். ஸோ அது மட்டும் நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம்லேருந்து நீங்கள் படித்தாலே உங்களால் 4லேருந்து 5 கொஸ்டின் நீங்கள் எழுதலாம். இப்போ இதை பாருங்களேன். இப்போ ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், ஐஆர் ரேடியேஷனு, டெம்பரேச்சர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ரெசிஸ்டிவிட்டி, அதுக்கப்புறம் ஸோ இந்த ட்ரீ டியூரிங் லைட்னிங், இதுலேயே 4 வந்துச்சு பாருங்கள் ஃபர்ஸ்ட் வால்யூமில். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வால்யூம்லேயே கண்டிப்பாக 2 மார்க்லேருந்து 4, 3 மார்க்லேருந்து 4, 5 வந்துடும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வால்யூமை நல்லா தரவாக படித்தாலே போதும். அப்படி இல்லைன்னா செகண்ட் வால்யூம் ஏதாவது 2 தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வால்யூம் நல்லா தரவாக படிச்சுக்கிட்டீங்கனாலே கூட போதும், ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம், 40+ ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸுக்கான லிங்க்குமே நான் வந்து பிடிஎஃபாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதை பார்த்துக்கோங்க. அண்டு இந்த 1 மார்க்கும் பார்த்துக்கோங்க, அஸ் வெல் அஸ் இந்த 2 மார்க் பாருங்க. இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது, ஏற்கனவே படிச்சது தான். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின்ஸே தான் கேட்டிருக்காங்க. ஒய் இஸ் இட் சேஃபர் டு பி இன்சைட் அ கார் தென் ஸ்டாண்டிங் அண்டர் எ ட்ரீ டியூரிங் லைட்னிங்? ஸோ லைட்னிங் வரும்போது, மின்னல் அடிக்கும் போது ஏன் வெளியே நிற்கிறத விட உள்ளே இருக்கிறது சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவுமே ரொம்ப ஈஸி தான், இந்த புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் தான். டெம்பரேச்சர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, இதுவுமே வந்து புக் பேக் தான். ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் புக் பேக் தான். யூசஸ் ஆஃப் ஐஆர் ரேடியேஷனுமே வந்து புக் பேக் தான். ஸோ இது எல்லாமே ஈஸி தான். பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி, இது புக்கின்லேருந்து கேட்டிருக்காங்க. இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டிஃப்ராக்ஷன், இதுவுமே புக் பேக் தான். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து புக் பேக். ஸோ சர்க்கியூட் டயக்ராம் ஃபார் காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன், இதுவுமே வந்து இது புதுசாக இருக்குது. ஸோ மற்றது எல்லாமே ரிப்பீட் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இதை நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ இதுவுமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க படிக்கலாம்னா. 3 மார்க் வைஸாக பார்த்தீங்கன்னா டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை எலக்ட்ரிக் டைபோல் பிளேஸ் இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க, இதுவுமே பார்த்துக்கோங்க. லாரன்ஸ் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இம்பிடன்ஸ் கொடுத்துருக்காங்களா ஆர்எல்சி சர்க்கியூட்டில், ரியாக்டன்ஸு, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸு அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்களே, அந்த ஆர்எல்சி சர்க்கியூட்டில் ஒரு ஃபார்முலா வரும், விஎல் ப்ளஸ் ரூட் ஆஃப் சம்திங், ஏதோ ஒரு ஃபார்முலா வரும் பாருங்கள். அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரா வந்துடும், ஈஸி தான். நிக்கல் ப்ரிசம் வந்துடும். ஸோ எப்பயுமே உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து எதெல்லாம் இருக்குதோ, அப்ளிகேஷன்ஸில் போலராய்டு அப்ளிகேஷன், எல்இடி யூசஸ், ஸோ யூசஸ் அப்ளிகேஷன் மெரிட்ஸ், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எப்பயுமே வரும். 2 மார்க்லேயும் சரி 3 மார்க்லேயும் சரி, அது பார்த்துக்கோங்க. ஆல்ஃபா பீட்டா கேமா எமிஷனோட டிகே கேட்டிருக்காங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே, கேமா டிகேயோட எமிஷன்ஸை கேட்டிருக்காங்க. டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரானை பற்றின எக்ஸ்பிரஷன்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க, இதுவுமே ஈஸி தான். லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், இதுதான் வந்து அந்த 10th லெசன் சொல்லியிருந்தேன். ஸோ ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், அதுக்கப்புறம் சேட்டலைட் கம்யூனிகேஷன், இதெல்லாமே வந்து இந்த லாஸ்ட் லெசனில் வர கொஸ்டின்ஸ், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது, பார்த்துக்கோங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 2 லாங் பேரலல் கேரியிங் கண்டக்டர், இதுவுமே ஈஸி கொஸ்டின் தான். 34ல் வந்து
2மே எழுதலாம். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நிறைய சேனல்ஸும் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நம்மளுமே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ இது எல்லாமே பாருங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கான பிடிஎஃப் வந்து நான் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் இன்னைக்கு அதுக்குள்ளே ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ டிஸ்கஸ் அபவுட் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ஸோ மைக்ரோஸ்கோப் வைஸாக பார்க்கும்போது சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பு, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு. ஸோ 2 தான் இருக்குது, அதாவது 3 இருக்குது. இந்த 3 மைக்ரோஸ்கோப்லேருந்து ஏதாவது ஒன்று வரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த 3மே பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், இது லாஸ்ட் லெசனில் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் 2 இருக்குது. அது 2மே பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி இஎம்எஃப் ஆஃப் 2 செல்ஸ், இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப் அண்ட் ஆரோட ரிலேஷன் கண்டுபிடிச்ச ஸ்பெரிக்கல் மிரரோட ஃபோக்கஸ் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அது கேட்டிருக்காங்க. அதோட ரிலேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இது 3 மார்க்கு. அதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதோட ஆப்ஷன்ஸில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுவுமே ஈஸி. இது எக்ஸாம்பிள், அதாவது புக்கு உள்ளே இருக்கிற எக்ஸாம்பிள் தான், எக்ஸசைஸ் சம்ஸ் தான். இதுவுமே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு ஒயர், இதுவுமே ஈஸி தான், படிச்சிருப்பீங்க நிறைய தடவை. ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. டிப்ராக்லி வேவ்லென்த் பார்த்துக்கோங்க. மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸே நீங்கள் வந்து எக்ஸாம் வைஸில் வந்து படிச்சிருப்பீங்க. அதுவே படித்ததே ரிவைஸ் பண்ணிக்கிட்டாலே போதும், நீங்கள் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்டியூஸ் அண்ட் இஎம்எஃப் பை சேஞ்சிங் ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் வித் ரெஸ்பெக்ட் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அந்த ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணும்போது அதில் ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ் இஎம்எஃப் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற சம்மம் வந்து ரொம்ப ஈஸி தான், டெரிவேஷனு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனுமே வந்து ஈஸி தான். ஸோ எல்லாமே 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் மட்டுமே நீங்கள் படிச்சுட்டு போயிருந்தாலே உங்களால் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். 3 மார்க்கில் வந்து ஓரளவுக்கு படிச்சிருந்தாலே உங்களால் ஃபர்ஸ்ட் வால்யூம்லேருந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எங்களால் ஈஸியாக எழுதிடலாம். அதே மாதிரி 2 மார்க்குமே 4லேருந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எழுதிடலாம். இந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் வந்து கீழே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.